அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சகுந்தலா. நான் சென்னை மாவட்டத்தில் அடையார் ஒன்றியத்தில் வானவில் மன்ற கருத்தாளராக பணிபுரிகின்றேன். இப்போ நம்ம இன்றைய வகுப்பில் அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பிரிவில் இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதோட தலைப்பு என்ன அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கமும் பொருளின் எடையும் தான். அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா ஒரு பேப்பர், ஒரு நோட்டு மட்டும்தான். இப்போது புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்றது எல்லா பொருளுக்கு மேலேயும் சமமாக செயல்படுன்றதை இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பரையும் நான் நோட்டையும் ஒரே சமயத்தில் விடுறேன். ஆனால் எந்த பொருள் வேகமாக விழுந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோட்டு தான். ஏன் நோட்டு மட்டும் உடனே கீழே விழுந்தது? பேப்பரை கம்பேர் பண்ணும்போது அதிக எடையுள்ள பொருளாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கீழே விழுந்தது. ஏன் பேப்பர் மட்டும் உடனே கீழே விழல? அதுக்கு நமக்கு என்ன காரணம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? புவியீர்ப்பு முடுக்கம் எல்லா பொருட்களும் மீதும் சமமாக செயல்படணும்னு இப்போ தான் சொன்னேன். ஆனால் இப்போ ஒரே நிமிஷத்தில் பார்க்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக விழுந்தது. அதுக்கு என்ன பார்க்கலான்னா இந்த காற்றினுடைய எதிர் திசை இந்த பேப்பர் வெயிட், அதாவது வெயிட்லெஸ் இருக்கிறதுனால இது ரொம்ப மெதுவாக கீழே விழுந்தது. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம். இந்த பேப்பரையும் இந்த நோட்டையும் ஒன்றா வச்சுட்டு நான் போடுறேன், ஒரே சமயத்தில் விடுறேன். இப்போது அப்படி விடும்போது இது ரெண்டும் ஒரே நேரத்தில் கீழே விழுதா இல்லை தனித்தனியாக விழுதா நம்ம பார்க்கலாமா? இதையும் ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிங்க. இப்போ ரெண்டுமே ஒரே சமயத்தில் ரெண்டுமே கீழே வந்துச்சு. எப்படி இது அப்படின்னா இதுதான் நம்ம ரெண்டு பொருட்கள் மீதும் சரி சமமாக புவியீர்ப்பு முடுக்கம் செயல்படுதுன்னு சொல்லலாம். பூமியில் புவியீர்ப்பு முடுக்கம் 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் சொல்லலாம். இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா சார் ஐசக் நியூட்டன் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. நம்ம பூமியில் ஒரு பொருள் இருக்கிற எடை நிலாவில் போனோன்னா அதுவே 1/6 தான் இருக்கும். இப்போது நான் இந்த ஒரு திங்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாருமே பார்த்துருப்போம். குறைஞ்சது ஒரு 600 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் இங்கே பூமியில் 600 கிராம் இருக்குது. 600 கிராம். இதுவே நம்ம நிலாவில் எத்தனை போய் வச்சோம் அப்படின்னா இது 100 கிராம் தான் இருக்கும். எடை மாறும், ஆனால் இதில் இருக்கிற அந்த நிறை எந்த இடத்துலையுமே மாறாது. இது நிலாவை கம்பேர் பண்ணும்போது நம்ம நிலாவில் விட இங்கே புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே பேப்பரை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒரு பேப்பரும் இந்த பேப்பரை இப்படி நான் கசக்கி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா போடுறேன். கொஞ்சம் கவனிங்க. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இங்கே கீழே விழுதான்னு நம்ம கவனிப்போம். ரெண்டுமே ஒரே நேரத்தில் கீழே விழல. ஏன் அப்படின்னா இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய பரப்பளவு அதிகமாக இருக்கிறதுனால காற்றினுடைய எதிர்விசை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக விழுது. இந்த பேப்பரில் பரப்பளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால காற்றினுடைய அந்த எதிர்விசை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக கீழே விழுது. புவியீர்ப்பு முடுக்கத்தின் தத்துவத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை பயன்படுத்தி பாராஷூட் முதல் நிலாவில் ரோவர் இறக்குற வரைக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. நீங்களுமே இந்த எளிய பொருட்களை வச்சு இந்த புவியீர்ப்பு முடுக்கத்தை தத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இங்கே எளிய பொருட்கள்னால் பேப்பரை வச்சு பண்ணேன். நீங்கள் வேறு ஏதாவது பொருளை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.